ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இனிப்பு அவல் செய்யலாம். இந்த இனிப்பு அவல் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் அல்லது வெள்ளை அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். 1 கப் அவலுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகு பார்த்தெல்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அவல் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இப்போ அவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நீங்கள் இது கூட காஞ்சி திராட்சை கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அது கூட நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை அது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவலை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, வெள்ளைப்பாகு எல்லாம் சேர்ந்தாப்பில் வரட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இனிப்பு அவல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாமிக்கு விசேஷ நாட்களில் பிரசாதமாகவும் செய்யலாம். அவ்வளோ தாங்க. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.